இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் என்ன? எல்லாருமே என்ன நினைப்போம்னா விதின்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் விதி கிடையாது, கிரகங்கள் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு நேரமும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருக்கிறது போல கிரகங்களும் நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கிரகங்கள் சுத்த சுத்த குறிப்பிட்ட சில காலம் அதிர்ஷ்டமா இருக்கும், சில காலம் ஆபத்தா இருக்கும். அந்த மாதிரி கிரகநிலைகள் வைத்து நம்மளுக்கு என்ன பலன் அப்போதைக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். சில நேரம் அதிர்ஷ்டமா இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தை பெற எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நடக்கணும். சில நேரம் ஆபத்து வரும் அப்படின்னு தெரியும் போது அந்த நேரத்துல கவனமா இருக்கணும். ஸோ இப்படி கிரகங்கள் சுழற்சியை வைத்து நாம செயல்படும் போது நம்மளோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில இப்ப மார்ச் மாதம் பிறந்துருச்சு. மார்ச்ல 7ல நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொருவருக்குமே நேரமானது நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். அதுல மிதுனம் ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிதுனம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்றேன், ஆபத்தா இருந்தாலும் எப்படி கவனமா இருக்கணும்னு ஷேர் பண்றேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. மெயினா பரிகாரமும் சிலது செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்யறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி மார்ச்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்றேன். அதை முதல்ல இந்த வீடியோல மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 2026ல நிறைய கிரக பயிற்சி நடக்க போகுது. அது தொழில் துறையில தான் நிறைய மாற்றங்கள் காத்திருக்கிறது இருக்கு. அதுல யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்பது குறிப்பிடப்படுது. அதுல உங்க ராசிக்கு இப்ப என்ன நல்லது என்ன கெட்டதுங்கிறத தான் சொல்ல போற. ஸோ மிதுனம் ராசிக்காரங்க தயாராக இருங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. 2026வது ஆண்டுல 3வது மாதமான மார்ச் சூப்பரா இந்த டைம் பிறந்துருச்சு. இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஆனது பிறந்திருக்கு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலைகள்ல மாற்றங்கள் காண இருக்கிறது. குறிப்பா மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்வல்ய ரோஜ யோகத்தை உண்டாக்குகிறார். தொடர்ந்து மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். இதே போன்று மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில குடியேறுகிறார். இந்த மாதிரி சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் முழுக்க நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் யாருக்கு என்ன பலனை அளிக்கும் என்பது குறித்து விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுல மிதுன ராசிக்காரங்களுக்கான பலனை பார்க்க போறோம். கிரகநிலை கணிப்பாளர்களுடைய கூற்றுப்படி மார்ச் 2026 ஒரு சாதகமான பலனை அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருக்கு என்று சொல்லலாம். தனிநபர் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர மாதிரி குரு பகவான் இந்த டைம் மார்ச் 11ஆம் தேதி வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையான சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில வரக்கூடிய மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. கிரகங்கள் எழுச்சி அடைகிறது, வகர நிவர்த்தி அடைகிறது, கும்மி அடிக்கிற மாதிரி கும்பராசியில வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. தெளிவா நாளும் பயிற்சி பார்க்கும்போது மார்ச் 2 மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம், மார்ச் 11 மிதுனத்துல குரு வகர நிவர்த்தி, மார்ச் 14 கும்பத்துல புதன் வகர நிலை எழுச்சி, மார்ச் 15 மீன ராசியில சூரியன் சஞ்சாரம், மார்ச் 21 கும்பத்துல புதன் வகர நிவர்த்தி, மார்ச் 26 கும்பத்துல செவ்வாய் எழுச்சி வகர நிவர்த்தி, வகரத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சாரம், இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இதனோட அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவா மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு குரு பகவான் வரப்போறாரு என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் குரு பகவான் உங்க ராசியில வகர நிவர்த்தி அடைகிறார். இதன் பொருள் குருவின் நேர்மையான பார்வை உங்களுக்கான வாய்ப்புகளை கொண்டு வருது.
குறிப்பா தொழில்முறை வாழ்க்கையில எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வருகிறது. புதிய புதிய தொழில் ஒப்பந்தங்கள் டெண்டர்களை கொண்டு வரும். அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, மாற்று பணியை காத்திருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த நற்செய்தி இந்த டைம் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும். அதோடு குடும்ப உறவு, ஒருவருடைய திருமணம் என வீட்டில் சுப காரியத்திற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். குரு பகவான் உங்க ராசியில சஞ்சாரம் செய்ய தேவகுருவின் ஆசையை பெறக்கூடிய வகையில நீங்க நிறைய நல்லது அனுபவிக்க போறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாக பாசிட்டிவாக தான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ டீப்பாக உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ டீப்பாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மிதுனம் ராசி மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை புனர்பூச 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ராசியில குரு வகரத்தோடு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்துல கேது, அஷ்டமஸ்தானத்துல சூரிய சுக்கரன் புதன் சனி ராகு செவ்வாய். அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சுக்கரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய் 6 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமைந்திருக்கு. இதெல்லாம் வைத்துதான் உங்களுக்கு பலன்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். அனுபவத்தையும் திறமையும் கொண்டு காரியங்களை திறம்பட செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களே, இந்த டைம் கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். அவசர முடிவுகள் எடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மனதுல ஒரு வகையான தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாம பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்துல இருப்பவங்க சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக செய்ய வேண்டும். தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அதிக உழைப்போ அதற்கேற்ற பலனும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்துல கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். அதோடு அக்கம் பக்கத்தினரிடம், உறவினர்கள், நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. அப்ப உங்களுடைய முயற்சிகள் செய்யறதுல சாதகமான பலன் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது நிலவோ. பெண்களுக்கு மனதுல தைரியமானது உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மீறி தவிர்க்கலாம், அது உங்களுக்கு பெரிய ஆபத்துல போய் முடியும். மெயினா வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேசுவது நன்மை தரும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். அதுவும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைக்கிறது கண்டிப்பா வேண்டும். அடுத்த ஒரு யோசனை கேட்டு தடுமாற்றம் அடையாம இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் அகலோ. மாணவர்களுக்கு கூட கல்வியில வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்தீங்கன்னா முன்னேற முயற்சிப்பது நல்லது. அப்பதான் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு பரிகாரமாக புதன்கிழமையில நவக்கிரகத்துல புதனை நெய்தீபம் வச்சு வணங்கணும். இதனால எல்லா நன்மைகளும் உண்டாகும். கல்வியில வெற்றி கிடைக்கும். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மெயினா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திடுங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதை ஒரு நம்பிக்கையோடைய அடிப்படையில செய்திடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோல நீங்க ஃபுல்லா உங்களுக்கான தாள்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் அப்டேட்டோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.